இன்றைக்கி ரேபிட் ஹேர் ஆயில் தான் பண்ண போகிறோம். இந்த ரேபிட் ஹேர் ஆயிலுக்கு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. நல்ல முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிருக்கு, முடி நல்ல லென்த்தாக வளருது, என்னோடய தாடிலாம் வளருதுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. கீழ்வா நெல்லி, டேண்ட்ரஃபை குறைக்கக்கூடிய லெமன் கிராஸ், கருவேப்பிலை இலை, சின்ன நெல்லிக்காய் இலை, இட்லி பூ, சங்குப்பூ, உலர்ந்த நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, இப்படியே சொல்லிட்டு போகலாம். ஒரு 25 இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம். சின்ன நெல்லிக்காய் இலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நான் அதுவும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் பறிச்சது தான். இது எல்லாத்தையும் ஃபைனாக பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கத்தாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கரிஞ்சீரகம், வெந்தயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம். இப்போ பியூராக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பாக்கெட்டில் உள்ள எண்ணெயை சேர்க்காதீங்க, அதில் எந்த யூஸும் கிடையாது. இப்போ நம்ம அரைச்சிருக்கதை கரகரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இதில் என்னென்ன ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்குறேன்னா, பிரம்மி சேர்த்துருக்கேன், பிருங்கராஜ் சேர்த்துருக்கேன், அப்புறம் ஜடாமஞ்சி என்கிட்ட பவுடர் தான் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக நாகர்முத்தாவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ட்ரே ரோஸ்மரியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆவாரம் பூ, கொஞ்சமாக வேம்பாலப்பட்டையும் சேர்த்துக்கங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வேணும்னா நாங்களே உங்களுக்கு சேல் பண்ணுறோம், எங்கள்கிட்டையும் இது கிடைக்கும். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால 2 வாரத்தில் உங்களுக்கு முடி கொட்டுறது சூப்பராக ஸ்டாப் ஆயிரும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் கம்மியாயிரும். இளம் வயசுலே நரமுடி இருந்தாலும் அது கிளியர் பண்ணிடும். ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நல்ல பெனிஃபிட் இருக்குது. இவ்வளோ ப்ராசஸ்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஹேர் ஆயில் அவைலபிளாக இருக்குது, ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை கரிசிடாங்கண்ணி வடை நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மட்டும் ஹையில் வச்சிடாதீங்க, மிதமான தீயில வச்சு நல்லா அதெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, இப்போ ரேபிட் கிளாத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த ஹேர் ஆயிலில் சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே ஒரு 1 வீக் இந்த இரும்பு கடாயில் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.